ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் வந்து சும்மா இருந்தது பார்த்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரீடிங் செட்டப் வந்து செட் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சுட்ருந்தோம். அதில் வந்து கப்பி, அது போக வந்து நம்மகிட்ட வந்து 2-3 போலார் பேரட் வந்து ஃப்ரை இருந்தது. ஸோ அதெல்லாம் உள்ளே விட்டு வச்சுருந்தோம், ஒன்றா விட்டு வச்சுருந்தோம். ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த போலார் பேரட் ஃப்ரையில் வந்து இப்போ பேர் ஆகி வந்து ப்ரீட் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீடிங் பாக்ஸ் செட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பர்பிள்பெரி கப்பியும் அதே மாதிரி அந்த போலார் பேரட் வந்து நம்மகிட்ட ப்ரீட் ஆகிருந்த ஃப்ரையாக வந்து விட்டுருந்தோம் பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு செமிடல் ஸ்டேஜ்லேருந்து ப்ரீட் ஆகி கிடக்கு பார்த்துக்கோங்க. ஸோ கப்பி கூட இருக்கிறப்பே வந்து அது எக்லே பண்ணி குட்டியை ஃபுல்லாக காப்பாற்றிருக்கு. ஸோ நிறையா பேர் வந்து நம்மக்கிட்ட டவுட் கேட்குறீங்க. ஸோ பேரண்ட்டை வந்து எப்போ ஃப்ரைட்லேருந்து பிரிக்கலான்னு கேட்டுக்கிறீங்க. ஸோ போலார் பேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளே நிறைய வீடியோ வந்து பேசியிருக்கோம். அதோட பேரண்ட் கேரிங் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்துங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 டேஸாவது வந்து அந்த ஃப்ரை கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம பண்ண வேண்டியெல்லாம் ஒரே வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்டுக்கு வந்து நல்லா வந்து ஃபீடிங் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபீடிங் கொடுத்தாலே போதும் பார்த்துங்க, அது வந்து குட்டிகளை வந்து நல்லா காப்பாற்றும். ஸோ நீங்களே வீடியோவில் பார்க்கலாம், கப்பி வந்து எல்லாமே அடல்ட் சைஸ் தான் பார்த்துங்க. ஸோ அது நினச்சா ஃப்ரையை வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்றலாம். பட் ஆனால் பேரண்ட் வந்து அத்தனை மீனை வந்து தன்னோட குட்டிக்கிட்ட வந்து வரவிடாமல் பாதுகாத்து அதோடய குட்டிகளுக்கு நல்லா ஃபீட் பண்ணும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்குன்ட்டு தனியாக வந்து நீங்கள் ஒன்றும் ஃபீடிங் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அந்த பேரண்ட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்குற ஃபுட்டை வந்து செரித்து பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட குஞ்சுகளுக்கு எப்படி இற கொடுக்குமோ அதே மாதிரி வந்து இற கொடுக்கும் பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பிரித்து வைக்க போகிறோம் தனித்தனியாக. அதாவது கப்பி, போலார் பேரண்ட்டு ஃப்ரை, அதே மாதிரி பேரண்ட் எல்லாத்தையும் வந்து பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டேங்க்கில் வந்து கப்பிக்காண்டி நம்ம வந்து ஒரு செட்டப் பண்ணலான்னு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரண்ட்டுக்கு, அதாவது போலார் பேரட்டோட பேரண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேங்க் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதில் வந்து போலார் பேரட் கொஞ்சம் வச்சுருந்தோம், பிளான்டிங் டேங்க் மாதிரி செட் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேரண்ட்டு செட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீடிங் கான்செப்ட்காண்டி தான் செட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து வாட்டர் சேஞ்ச் அவுட் பண்ணோன்னா நீங்கள் எப்போயுமே வந்து ஆஃப் வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அழுக்க மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வந்து வாட்டர் ஆட் பண்ணிங்க குளிர்காலத்துக்கு மட்டும். பட் ஆனால் மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்க் வந்து கழுவுறப்போ ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து மாற்றுறது தான் பெஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற பிளான்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் செட்டப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான நேச்சுரல் ஹோம் மாதிரி ஆயிரும் பார்த்துங்க ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து. ஸோ ஈஸியாக வந்து ப்ரீட் ஆகிறதுக்கும் வந்து நல்ல சான்சஸ் வந்து நிறையா இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ரெண்டுலேயுமே வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி பக்காவாக செட் பண்ணி வச்சு பார்த்துக்குவோம். ஸோ இப்போ வந்து கப்பி டேங்க்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து பிரிக்கிறதுக்காண்டி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்பிள்பெரி கப்பி வந்து அதில் பிரிச்சலான் இருக்கோம். ஸோ ஒரு 5 ஃபீமேல் 2 மேல் விட்டு வச்சுருந்தோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு மெயில் வந்து இறந்துச்சு பர்பிள்பெரியில் வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் 5 ஃபீமேல் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் பிரித்து விட்டாச்சு. சாரி, 6 மெயில் இருக்குது, 6 ஃபீமேல்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா போலார் பேரட்டை வந்து எப்போ பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எக்லே, அதாவது இப்போ எக்லே பண்ணி ஃப்ரையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் எக்லே பண்ணுற ஸ்டேஜ் வந்ததும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரிச்சே ஆகணும் பார்த்துங்க. இல்லைனா வந்து குட்டிகளை வந்து சாப்பிட்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் பார்த்துங்க. நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட வயிற்றில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ மார்க்கிங் வந்து விழும் பார்த்துக்குவோம். இந்த எல்லோ மார்க்கிங் வந்துருச்சுனாலே ஃபீமேல் வந்து அடுத்து எக்லே பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுமே கண்டிப்பாக வந்து ஃப்ரைலேருந்து நீங்கள் வந்து பேரண்ட் வந்து பிரிச்சுருங்க, அதான் வந்து சேஃப் பார்த்துக்குங்க. ஸோ நான் இதை நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா குட்டியை காப்பாற்றுது. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரையை வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்றது பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நம்ம பேரண்டிங்கும் செட் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ எக்லே பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 வீக்லேயே வந்து எக்லே பண்ணி ப்ரீட் ஆகிடும் நம்புகிறேன் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயிலே வந்து நம்ம பிரித்து விட்டுலாம் பார்த்துங்க. ஸோ இவங்களுக்கு வந்து தனியாக ஒரு டேங்க் இப்போதைக்கு செட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பிளான்டிங் வச்சிங்கன்னா போலார் பேரட் வந்து நல்லாவே ப்ரீட் ஆகும். போலார் பேரட்லாம் பொதுவாகவே வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பிளான்டிங் வச்சிங்கன்னா அதோட கலர் ரேஷியோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு நேச்சுரல் என்வரான்மெண்ட் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஃப்ரைக்கு வந்து நம்ம டேங்க்லேருந்து அழுக்கு எதையுமே வந்து எடுக்கலை. என்ன ரீசன் சொல்லிடுறேன், ஃப்ரை வந்து ரொம்ப கம்மியான சைஸில் இருக்குது. ஸோ 1 மந்த் ஆகியும் இது வந்து இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா போலார் பேரட் ஃப்ரை வந்து ரொம்ப கம்மியான லெவலில் தான், ரொம்ப மெதுவாக தான் வளரும் பார்த்துக்கோங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் பற்றின டவுட் எதுவும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.